100% ஆதரவு இருக்குங்க. காரணம் வந்து இங்கே உள்ள ஏழைகளுக்கு, அது இல்லாமல் தலித் சமுதாயப்பட்டவங்களாம் இருக்காங்க நிறைய. எல்லாருக்கும் அவர் விஜய் வரணுன்ற மாற்றம் வேணுன்ற எண்ணம் உண்டு. முதல் கட்டம் என்னன்னாக்கா, இங்கே உள்ள யூத்து இளைஞர்கள் அனைவருக்கும் விஜய் தான் இருப்பாங்க. அதனால் விஜய் பெரம்பூரில் இருக்கிறது இந்த தொகுதிக்கு பெருமையாக நாங்கள் நினைக்கிறோம். கண்டிப்பாக அவர் தான் ஏற்கனவே சொல்லிட்டாருங்க, மக்களுக்கு பொருளாதார ரீதியாக உயர்த்தணுன்றது அவருடைய இது. அது சொல்கிறவங்க சொல்லதாங்க செய்வாங்க. ஆதரவுன்ற மக்கள்கிட்ட தான் இருக்குது. மக்கள் கண்டிப்பாக அவருக்கு தான் ஓட்டு போடுவாங்க. இளைஞர்களுக்கு முழு ஆதரவு அவருக்கு இருக்குது. அதெல்லாம் பெண்கள் ஆதரவு இருக்குது. அது இல்லாமல் இப்போ இந்த பெரம்பூர் தொகுதியில் பார்த்தீங்கன்னா ஒரு கர்ப்பிணி பொண்ணு எட்டி வச்சு இந்த மாதிரிலாம் அதுக்காக தான் என் தங்கச்சி இந்த மாதிரி அசிங்கப்படுத்துகிற தொகுதியில் நான் நிற்கிறேன்றார் அவர். மெயினாக அதுக்கு தான் அவர் மெயினாக வந்ததே வடச்சென்னைக்கு. அது நீங்கள் நேராக பார்க்கும்போது தெரியும் அவருடைய இது என்னன்றது. அது இன்றைக்கி இல்லைங்க, எம்ஜிஆர் காலத்தில் சொல்லியிருந்தாங்கிறாங்க. எம்ஜிஆர் காலத்தில் கூத்தாடினாங்க. இன்றைக்கி இருக்கிற சிஎம் ஸ்டாலின், துணை முதலமைச்சர் உதயநிதி எல்லாருமே அந்த கூத்தாடி தொழில் கொண்டு தான் வந்தாங்க. அதனால் கூத்தாடிலாம் யாரும் சொல்ல முடியாது. பெரம்பூரில் ஜெயிக்க வாய்ப்பு திருப்பி அதே தான் கேட்குறீங்க. கண்டிப்பாக ஜெயிக்கிறாருங்க. ஆதரவு இருக்குது அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா பெரம்பூர் டிஎம்கேவோட கோட்டையாக இருக்குது. அதிமுக 2 வாட்டி தோற்றுருக்கு, டிஎம்கே 2 வாட்டி வின் பண்ணியிருக்கு. அதனால் விஜய்க்கு ஆதரவு இருக்குன்றது நம்ப முடியாது. இளைஞருங்க ஓட்டு அவருக்கு இருக்கும். மற்றபடி ஓட்டு இளைஞருங்க ஓட்டை தவிர வேறு எந்த ஓட்டும் அவருக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்பு கிடையாது. அவர் கூட்டம் செய்கிறதுனா அவர் ஒரு ஹீரோ. சாதாரணமாக ஒரு சின்ன ஹீரோ வந்தால் கூட ஒரு கூட்டம் சேரும். அதனால் அவர் ஒரு மாஸ் ஹீரோன்றதுனால கூட்டம் சேர்றத வச்சுலாம் நம்ம ஆதரவு இருக்குன்றத முடிவு பண்ண முடியாது. கூட்டம் அவருக்கு எப்பயுமே கூட்டம் வரும். ஏன்னா ஒரு ரசிகராக எல்லாரும் போய் பார்ப்பாங்க. ஒரு ஆக்டரை பார்க்கணுன்னு சொல்ல, சாதாரண ஒரு வியாபாரி நான் கூட பார்க்கணுன்னு அவருக்கு தோணும். அதை வச்சு நம்ம ஆதரவு இருக்குன்றத முடிவு பண்ண முடியாது. இன்னும் கொஞ்சம் அனுபவம் வேணும் அவருக்கு. இப்போதைக்கு அந்த அனுபவம் சொல்ல முடியாது அவருக்கு. அதெல்லாம் கஷ்டம். அந்த மாதிரியான வாய்ப்புலாம் அவருக்கு இருக்காது. எதிர்கட்சியாக உட்காரத்துக்கான ஒரு வாய்ப்பு இருக்கலாமே கண்டி, முதலமைச்சராக உட்காரத்துக்கான வாய்ப்புலாம் இருக்காது. எங்கள் வீட்டில் 4 பேர் அவருக்கு தான், விஜய்க்கு தான். இல்லை பிடிச்சிருக்கு, அதனால் போடுறோம். அவருக்கு நல்லது பண்ணுவார் நினைக்கிறோம். எங்கள் வண்டி ஓட்டுறவங்களுக்கெல்லாம் ஒரு ஆதரவாக இருப்பான்னு நினைக்கிறேன் நான். இல்லை அதாவது ஒரே ஒரு குடும்ப ஆட்சின்றது எங்களுக்கு பிடிக்கல. எங்களுக்கு திமுக குடும்ப ஆட்சின்றது பிடிக்கல. அதனால ஒரு மாற்று அணி வரட்டும்ன்றதுக்கோசரம் நாங்கள் விஜய்க்கு போடலான்னு இருக்கிறோம். முழு நம்பிக்கை ஓப்பு இருக்கும், அவர் கழிப்பார். அது முழு நம்பிக்கை இருக்குது. எதனா சூழ்ச்சி பண்ணாங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது. ஓஹோன்னு அமுகமாக இருக்கும். ஆமாம், சொல்ல முடியாத கூட்டமாக இருக்கும். அதெல்லாம் அப்படிலாம் சொல்ல முடியாது. கூட்டம்லாம் ஓட்டாக தான் மாறும். அது திரும்ப திமுக கோட்டை எம்ஜிஆரும் உடச்சிக்கிறாரு, ஜெயலலிதாவும் உடச்சிருக்கிறாங்க. அது மாறி மாறி வரும். இந்த ட்ரிப்பு விஜய் உடைப்பார். ஜெயிப்பார், கண்டிப்பாக ஜெயிப்பார். இருக்குதுண்ணா. ஒரு தெருவுலையோ இல்லை, ஒரு வீட்லேயும் அவர் இருக்கிறாரு. இதோ பாருங்க, இப்போ நான் இருக்கிறேன், இதோ இவர் இருக்கிறாரு, எல்லாத்துலேயுமே விஜய் இருக்கிறாரு ப்ரோ. எனக்கு நெஞ்சில் கொண்டு இருக்கிறாரு. அவர் தான் கண்டிப்பாக ஜெயிப்பார் இந்த வாட்டி. அதுதான் பெரம்பூரை பொறுத்த வரைக்கும் அவர் தான் நிற்பார். அதெல்லாம் அந்த காலமாக இருக்கலாம், இந்த காலம் விஜய் தான். அவ்வளோ நல்லது நிறைய செய்வார் ப்ரோ. நான் அவர் கூடயே ட்ராவல் பண்ணுறோம். அதனால் அவர் என்னென்ன சோர்ஸ் ஆஃப் சொல்கிறாரோ அதெல்லாம் நாங்கள் செய்கிறோம். அது மட்டும் இல்லாமல் இப்போ பெண்களுக்கோசரம் நிறைய திட்டத்தை எடுத்துன்னு வராரு, நிறைய பண்ணுறாரு அவர். இப்போது காலைல பார்த்தோன்னா உணவு திட்டம் வைக்கிறாரு. அவங்கள மாதிரி புழு வந்தது இது வந்தது அதெல்லாம் கிடையாது. நம்ம சுத்தமாக செய்கிறோம். நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். நாங்கள் ஒரு நாளாக சாப்பாடு போட்டுன்னு இருக்கிறோம் காலைல டைமில். இப்போ எலெக்ஷன் டைம்னால அதை க்ளோஸ் பண்ணி வச்சுக்கிறோம். இல்லைனா டெய்லியும் 8 o'clock அங்கே உணவு போவோம். டெய்லியுமே 180 பேர் சாப்பிடுவாங்க அங்கே அது சொல்கிறவங்க சொல்லிட்டு போட்டோம் ப்ரோ. அவர் தான் அவ்வளோ பண்ணுறாரு. அவரை விட மாட்டுறாங்க எல்லாருமே. இது பண்ணுறாரு அது பண்ணுறாரு. நேற்று கூட பாருங்கள், கேட்குறாரு, எல்லாத்துலேயுமே கேட்குறாரு, பர்மிஷன் கேட்குறாரு. அவரும் சாதாரண மக்கள் மாதிரி தானே போய் பர்மிஷன் கேட்குறாரு. கொடுத்தா நல்லாயிருக்கும். கொடுக்க மாட்டுறாங்களே. கொடுத்தா தானே என்னன்னு அவரோட வாய்ப்பு காட்ட முடியும். எங்கேயோ ஒரு இடத்துல நடந்தது, அது உண்மைதான். ஆனால் அது மக்களால் நடந்ததா யாரால் நடந்ததுன்னு தெரியல. அந்த பிரச்சனை, அந்த ஒரு பிரச்சனையை வளர்க்குறாங்கல்ல, இன்ன வரைக்கும் வளர்த்துனே இருக்கிறாங்க அந்த பிரச்சனையை. அதனால தான் இன்னும் கூட அவருக்கு பிரச்சனையாக இருக்குது. அது அந்த ஒரு பிளாக் மார்க்கை தவிர அவர் மேலே வேறு எந்த பிளாக் மார்க்கும் கிடையாது. அவர் எந்த இடத்துல வந்தாலும் கண்டிப்பாக ஜெயிப்பார்.
அது வந்தது எல்லா ஃபீல்டுலையுமே பாருங்கள், ஒரு ஃபீல்டுலையுமே வேர்ல்ட் ரெக்கார்டு. அங்கே போயிட்டு நிகழ்ச்சி நடந்தது, அந்த நிகழ்ச்சியிலேயே வேர்ல்ட் ரெக்கார்டு. இங்கேயோ எல்லாமே ஒன்று ஒன்றா நடக்கும். இப்போ இதுலேயே வருவார், புதுசாக முதல் அமைச்சராக அவர் உக்காருவார். அடுத்த சிஎம் அவர் தான். அதெல்லாம் சும்மா ப்ரோ. எப்படி ப்ரோ, என்கிட்ட ஓட் ஐடி இருக்குது, அவர்கிட்ட ஓட் ஐடி இருக்குது, அவர் கீச்சைன்லேயே காட்டுறாரு, என் ஃபோன்லேயும் அவர் இருக்கிறாரு. ஓகேங்களா, எல்லாரும் அவருக்கு தான் ஓட்டு போடுவாங்க. எங்கள் ஜிம்லேயே மோஸ்ட்லி நிறைய பேருக்கு அவர் தான் ஓட்டு போடுவாங்க. இதோ நம்ம அண்ணன் கூட விஜய்க்கு தான் ஓட்டு போடுவார். பாருங்க, சிறப்பாக நடக்கும். போலீஸ்லாம் கொஞ்சம் ஒத்துழைச்சி நம்மளுக்கு ஆதரவு தெரிவித்து நல்லபடியாக ஹெல்ப் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். நம்ம ஏரியாவில் ஒன்றும் இல்லை, எல்லாரும் ஹெல்ப் பண்ணுவாங்க. எல்லா கட்சிக்கும் எல்லாம் நேர்மையாக ஹெல்ப் பண்ணுவாங்க. கண்டிப்பாக அவர் தான். வாய்ப்பே கிடையாது. ஆக்சுவலாக என்னன்னா ஏற்கனவே ப்ராப்ளம் போயிட்டுருக்கு இதில். இந்த கரூரில் நடந்த இது அவர் இன்னமும் என்னன்னு இது பண்ணல. ஐயா எடப்பாடி ஐயா தான் பேசி விஜயை காப்பாற்றி விட்டுது. அவர் இல்லைன்னா விஜய் இது பண்ணிட முடியாது. அவருலாம் அரசியல்லாம் இது சீமானே எத்தனை வருஷமா இது பண்ணியிருந்தார், அவராலே இது பண்ண முடியல. இவர் இப்போ தான் வந்தார், எப்படி உடனே இது பண்ண முடியும்? என்னை கேட்டால் பெரம்பூர் பொறுத்த வரைக்கும் ஏடிஎம்கே தான். பிரச்சாரம் பண்ணி ஒரு பிரயோஜனம் இல்லை. இப்போ யார் வந்தாலும் நம்ம வேலைக்கு போனால் தான் சாப்பாடு. ஏடிஎம்கே தான் சரி, டிஎம்கே எது வந்தாலும் சரி, நம்ம வேலைக்கு போனால் தான் சாப்பாடு. வரவங்க சம்பாதிச்சுட்டு போக தான் இருப்பாங்க. ஆனால் யார் பெஸ்ட்டாக போனாங்க பார்த்தா ஏடிஎம்கே தான். என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க இருக்கிற அதோ லாக்டவுன் டைமில் பசங்களுக்கு எல்லாம் ஆல் பாஸ் போட்டு விட்டாரு. ஏடிஎம்கே தான். ஐயா இப்போ எடப்பாடி ஐயா தான் வருவார். வந்து மக்களுக்கு நல்லதெல்லாம் பண்ணிட்டோம். அவரும் நிறைய ஆசைங்களாக வச்சுக்கிறாரு, ஜனத்துக்குள்ள எப்படிலாம் செய்யணும்னு. கண்டிப்பாக முன்ன விட இப்போ இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா மக்கள்கிட்ட அவர் நல்ல ஒரு ஆதரவு எதிர்பார்த்துருக்காரு. கண்டிப்பாக அவர் ஒரு புதிய ஒரு மாற்றத்தை கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம். கண்டிப்பாக அவர் வந்த பிறகு தான் அதோடைய மூமெண்ட்டு தெரியும். பட் இப்போயும் நம்ம சொல்ல முடியாது. அவர் சில விஷயங்கள் எல்லாம் வச்சுருக்காரு மனசுக்குள்ளே, அதெல்லாம் வந்து வெளிப்படுத்துவார். மக்கள் நல்லது செய்யணும் அப்படின்ற சில நோக்கமான விஷயங்களாக இருக்கும். இது வரைக்கும் நடந்த அரசியல் வந்து எப்படி நடந்ததுன்னு தெரியாது. இதுக்கு மேலே நடக்க போகிற அரசியல் ஒரு சிறப்பான அரசியலாக இருக்கான்னு எதிர்பார்க்குறோம். அது வந்து சில பேரோட கருத்து. அது வந்தப்போ தான் தெரியும் அவர் ஜெயிப்பார் ஜெயிக்க மாட்டாரான்ட்டு. கண்டிப்பாக இருக்கலாம் அவருக்கு ஆதரவு. நிறைய ரசிகர்கள் இருக்காங்க, அவருக்கு நிறைய ரசிகர் மன்றங்கள் இருக்குது. கண்டிப்பாக அவர் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அப்படி சொல்ல முடியாது இல்லையா? மக்களுடைய மனசை எதை இவங்க சொல்ல முடியாது இல்லையா? மக்களுடைய மனசு ஒன்று இருக்கும். பட் அப்போ தான் வெளிப்படுத்துவாங்க. ஓட்டு எப்போ போட போகிறாங்களோ அப்போ தான் அவங்க வெளிப்படுத்த முடியும். ஆமாம், ஆட்சி அமைப்பாரான்றது வந்து மக்கள்கிட்ட தான் இருக்குது. இருக்குப்பா நிறைய இருக்குப்பா. ஒரு மாற்று இது வரணுன்ட்டு தான் எல்லாம் எதிர்பார்க்குறாங்க. எதுவும் இலவசம் கொடுக்கக்கூடாது, கரெக்டான ஆட்சி நடத்தணும், அவ்வளோதான். அதெல்லாம் எல்லாரையும் சோம்பேறித்தனம் பண்ணுறது தான் இலவசமே. யாருக்கும் எதுவுமே இலவசம் கொடுக்கக்கூடாது. எல்லாரும் அவங்கவுங்க சின்சியராக வேலை செஞ்சாங்கன்னா வெளிநாட்டிலேருந்து எல்லாம் வெளி மாநிலத்துலேருந்துலாம் ஆளுங்கள்லாம் வரமாட்டாங்க. ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, கரெக்டாக வேலை செய்யணும். அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க செய்யணும். கவர்மெண்ட்டில் வேலை செய்கிறவங்களும் சரி, தனியாரில் வேலை செய்கிறவங்களும் சரி, அவங்களோட ஒரு 75% ஆனால் ஒரு 50% வேலை செஞ்சாங்கன்னாவே போதும், கரெக்டாக இருக்கும். நாடு உருப்புறத்துக்கு ஒரு வழி உண்டு. நல்லா நடத்தணும். எதுவும் லஞ்சம் கிஞ்சம் எதுவும் சைடில் பொட்டிக்கிட்டிலாம் எதுவும் வாங்கக்கூடாது. அவன் சொன்னான் இவன் சொன்னான்னு கேட்கக்கூடாது. ஒரு 10 பேரை வச்சு ஆலோசனை பண்ணி மக்கள் கருத்தும் கேட்டு வேலை செய்யணும். சொல்ல முடியாது, நல்லாயிருக்கும். நல்லாயிருக்கும், சிறப்பாக இருக்கும். அது வேணாம், ஆப்போசிட்டில் உக்காந்தா தான் ஃபஸ்ட்டு. எடுத்த உடனே மேலே போயிடக்கூடாது. ஃபஸ்ட்டு ஆப்போசிட்டில் உக்காரட்டும், அப்புறம் மேலே போகலாம். இருக்குது, பெரும்பாலும் இருக்குது, ரொம்ப பேருக்கு இருக்குது. இதனாலலாம் வந்து நல்லது செய்வார்னு கொஞ்சம் நினைக்கிறோம். அது எப்படின்னு தெரியல, அவர் வந்தால் தான் தெரியும் என்ன. அது மக்கள்கிட்ட இருக்குது, நம்மக்கிட்ட ஒன்றும் இல்லை, மக்கள்கிட்ட இருக்குது, கடவுள்கிட்ட இருக்குது. வந்தால் பண்ணுவார்னு தான் நினைக்கிறோம். அவருடைய மனசை பொறுத்தது வந்து. மற்றபடி ஜனம் கொஞ்சம் அவ்வளோ இருப்பாங்க. புதுசாக ஒருத்தர் வருவாருன்னா எல்லாருக்கும் ஒரு நம்பிக்கை தான், பார்க்கலாம் அப்படின்ட்டு. அதுதான், வேறு ஒன்று இல்லை. அதெல்லாம் சொல்கிறேன், மக்களுடைய தீர்ப்பு தான். அது நம்ம கையில் ஒன்றும் கிடையாது. அது இன்னைக்கு திமுக தான் கொஞ்சம் பெரும்பாலும் லெவலில் இருக்குது. அது அவர் தான், ஸ்டாலின் தான் சில பேர் எல்லாம் வருவாங்கன்னு நினைக்கிறாங்க. அவர் செய்கிற அவருக்கு ஆதரவு. இவர் எப்படின்னு நமக்கு தெரியல, புதுசாக நிற்கிறனால நமக்கு அதை பற்றி ஒன்றும் தெரியல. கண்டிப்பாக அவருக்கு மவுஸ் இருக்குதுங்க. மற்றவங்களுக்குலாம் இருக்குதான்னு எனக்கு தெரியாது. கண்டிப்பாக மவுஸ் இருக்குது விஜய். ஏன்னா அவர் வந்து கஷ்டப்பட்டு சினிமா நடிச்சுட்டு தான் வராரு. யார் மோசடி பண்ணிட்டுலாம் வரல.
அவரோட சொந்த காசில் தான் வராரு, அடுத்தவங்களை ஏமாற்றிட்டு தான் வரல அவர். வாய்ப்பு மீடியமாக இருக்குது. இப்படிலாம் இல்லைங்க, கோட்டை கிட்டலாம் இல்லைங்க, நல்லது செஞ்சால் எல்லாமே கோட்டை தான். பிரச்சாரம் எல்லாத்துலேயும் நல்லதாக இருக்குது, ஆனால் அவர் வராருன்னா கொஞ்சம் இருக்கும், நிறைய பேர் இப்போ ஆமாம் வாய்ப்பு இருக்குது. பிரச்சாரம் பண்ணுறாருன்னா அவ்வளோ மெஜாரிட்டி வராது, பண்ணலாம். ஆனால் இங்கே மெயின் டிஎம்கே, யார் வந்தால் டிஎம்கே மெயின். நான் விஜய் வந்தால் ஏதோ பர்சன்டேஜ் வரலாம், அதுக்கு மேலே சொல்ல முடியாது. அதை ஒரு 40% 50% உள்ளே இருக்கும், அதுக்கு மேலே போகாது. 40%க்குள்ளே, அதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியாது. பெரம்பூரில் நம்பிக்கை இல்லை. என்னென்னா இங்கே சுற்றுப்பக்கத்தில் இருக்கிறது நல்லா ஸ்ட்ராங்காக பார்ட்டி, அதில் நம்ம ஸ்டாலின் பக்கத்தில் இருக்கார், அது கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்கும். ஆனால் சாய்ஸ் சொல்ல முடியாது, எப்படி டென்ட் மாறிடுமோ அது சொல்லவே முடியாது.